பிசி இந்த பெரிய தியாகம் பண்ணி தமிழ்நாட்டுக்கு தமிழுக்காக போராடி போஸ்ட்டுக்கு வந்திருக்காரா? இன்னாருக்கு மகன் அதனால போஸ்ட்டு. அது தவிர நான் கேட்குறேன், உதயநிதிக்கு வாட் லோக்கல் ஸ்டாண்டி வாட் டு ரிமைன் இன் பாலிட்டிக்ஸ்னு கேட்குறேன். அதனால் நீங்கள் அதெல்லாம் தயவு பண்ணி அந்த பேர்கள்லாம் உபயோகப்படுத்தாதீங்க என்கிட்ட. ஏன்னா முழுமையாக மோஸ்ட் ஆப்பர்ச்சுனிஸ்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்காம்பிட்டன்ட் பர்சன் உதயநிதி. அதனால் பேச வேண்டாம். நான் முதல் சீஃப் மினிஸ்டர் கேட்குறேன், உங்களுக்கு துணிச்சல் இருக்குமானால் we will not cooperate with the election commission சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். நீங்க இருக்கீங்களா இல்லையா அந்த போஸ்ட்லன்னு பார்த்துருவோங்கிறேன். நான் உதயநிதி ராஜேந்திர சோழனா செயல்பட்டு வராருன்னு துரைமுருகன் பேசியிருக்காரு. மூத்த அமைச்சர் இப்படி ஒரு பதிவை செஞ்சிருக்காரு. இல்ல அந்த பதிவுக்கு காரணம் சொல்றேன்னா, ஏஜ் ஆயிடுத்து, சினிலிட்டி வந்திருக்கும், என்ன மறதி வந்திருக்கும், முன்னுக்கு பின் முன்னா நாம் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசுவார். பாவம் வயோதிகர் துரைமுருகன். அதனால பாவம் அந்த மார்ஜின் அவருக்கு விட்டு மன்னிச்சு விட்டுருவோம். இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, பாஜக கூட்டணி எப்படி சார் இருக்கு? ஏன்னா ஏடிஎம்கேவும் அங்கே செங்கோட்டையன் வெளில போயிட்டாரு. ஓபிஎஸ் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மக்கள், தமிழக மக்கள் எப்போதுமே தெளிவாக வாக்களிக்கக்கூடியது. ஒரு விஷயம் மக்கள் ஒப்புக்கொண்டிருக்காங்க, இந்த அரசாங்கம் ஆழத்திற்கு இல்லாத அரசு. ஏன்னா கோயம்புத்தூரில் ஒரு பெண்ணை 3 பேர் கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. சரி, அது முதல் நாள் நடந்தது. மறுநாள் ஒரு பொண்ணை ஒரு ஒயிட்டு காரில் கடத்துறாங்க, அதே கோயம்புத்தூரில். சரி, காரைக்குடியில் ஆவுட பொய்கையில் ஒரு 38 வயது பெண் காரில் பிணமாக கண்டறியப்பட்டிருக்கிறாள். இன்னைக்கு நாமக்கல்லில் ஒரு பெண் கொல்லப்பட்டிருக்கிறாள். தமிழ்நாட்டில் டேட்டா சேஸ் 1 மணி நேரத்திற்கு ஒரு பெண் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாள் தமிழ்நாட்டில். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 hours ஒரு இளம் பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிறார்னு. இப்படியே ஆளத் தெரியாத ஸ்டாலின் அரசு இருக்கிறதே மானக்கேடு. அதனால் உண்மையிலேயே சீஃப் மினிஸ்டருக்கு மனசாட்சி இருக்குன்னு சொன்னால் ராஜினாமா பண்ணிட்டு தேர்தல்